டேய் சோனி, அவனை யாராவது நிறுத்துங்களேண்டா. இன்னும் 10 நாள்ல ரிலீஸ் ஆக போற படத்தை டிவி ஸ்பாட்டுங்கிற பேர்ல டிவிலே மொத்தமா போட்டுருவான் போல் இருக்கு. ஸ்பாய்லர் இல்லாம பாத்துடலாம்னு நினைச்சா விட மாட்டேங்கிறாங்க. ரீசெண்டா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே சம்பந்தமா டிவி ஸ்பாட்டுங்கிற பேர்ல ஏகப்பட்ட சீன்ஸை இறக்கி தள்ளுறாங்க. அதுல ஒரு சில சீன்ஸ் வந்து நம்ம மனசுல இத்தனை நாளா இருந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரியும் இருக்கு. அது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம லைவ் ஆக்ஷன்ல பார்த்த ஸ்பைடர்மேன்ஸ்லயே யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா என் தலைவன் டோபி மேக்வேர் ஸ்பைடர்மேன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தலைவன் பண்றது எல்லாமே ஓடுற ட்ரெயினை நிறுத்துறது, சாயிர பில்டிங்கை பிடிக்கிறதுன்னு என் தலைவன் ஸ்ட்ரென்த்தை அடிச்சுக்கவே முடியாது. அண்ட் யார் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்ட்ரூ ஸ்பைடர்மேன் தான் சொல்லுவேன். ஏன்னா தலைவன் மூவ் ஆகிற ஒரு எலக்ட்ரிசிட்டி அட்டாக்கு ரியாக்ட் பண்றாங்க. பேசிக்காவே எலக்ட்ரிசிட்டிங்கிறது 100 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 33 மில்லி செகண்ட்ல கடந்துரும். அப்பேற்பட்ட எலக்ட்ரிசிட்டியை சென்ஸ் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்றதெல்லாம் வேற லெவல். ஆனாலுமே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்கு அப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட்ல டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்து இவங்க ரெண்டு பேரையுமே முறியடிச்சிருவான்னு தான் தோணுது. ஏன்னா பிராண்ட் நியூ டே மூவில தலைவனை மியூட்டேட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எதுக்குடா தலைவன் மியூட்டேட் ஆகுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் தாங்க காரணம். பாவம் சாதாரண மனுஷங்களே ஸ்ட்ரெஸ் வந்தா மண்டையை பிச்சுக்கிட்டு மெண்டல் ஆயிட்டு இருக்கிறப்ப ஸ்பைடர் மேனால மட்டும் என்ன பண்ணிட முடியும்? ஏற்கனவே பீட்டர் பார்க்கற அவன் ஆள்ல இருந்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே மறந்துட்டாங்க. சோ அடிச்சா கேட்க நாதியிலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற அம்புட்டு பையிலும் ஸ்பைடர்மேன் கூடவே சண்டைக்கு வராங்க. இதனாலேயே டியூடு படத்துல வர்ற அகன் கேரக்டரை விட என் தலைவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த கஷ்டமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஸ்பைடர்மேனோட டிஎன்ஏல ஒரு விதமான எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதனாலதான் தலைவன் மியூட்டேட் ஆகிறான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஓஜி ஸ்பைடர்மேன் 2 மூவில நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் ஸ்பைடர்மேனை வந்து மேரி ஜேன் விட்டுட்டு போயிருவா, ஒரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டோட அப்பாவை கொன்னுட்டுமேங்கிற ஸ்ட்ரெஸ்ல டோபி மேக்வேர் ஸ்பைடர்மேன் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு பவரே இல்லாம சுத்திட்டு இருப்பாரு இல்லையா? அதே சம்பவம் அதுக்கும் ஒரு படி மேல போய் மியூட்டேஷனா இந்த பக்கம் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த மியூட்டேஷனால தலைவனோட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, சென்சஸ் எல்லாமே பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்குன்னா ஹல்கோட அடியவே இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் தாங்குறாப்ல. பேசிக்காவே ஹல்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு சம்பவம் சொல்றேன். ரீசெண்டா கெவின் ஃபைகி வந்து மார்வல் டைம்லைன்ங்கிற ஒரு ஸ்டோரியை வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல இன்ஃபினிட்டி வார் மூவில ஹல்க் தேனோஸ் கூட ஃபைட் பண்றப்ப தேனோஸ் பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் ஹல்கே தோக்கடிச்சாரு அப்படிங்கிற விஷயத்தை அபிஷியலா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. சோ தேனோஸ்கே ஹல்க் அடிக்க பவர் ஸ்டோன் தேவைப்படுதுன்னா ஸ்பைடர்மேன் என்ன கதி ஆக போறாருன்னே தெரியல. பட் ஸ்பைடர்மேன் ஓரளவுக்கு சமாளிச்சிருவாருன்னு தான் தோணுது. அதுவும் ஸ்பெசிபிக்கா ஹல்க் கூட ஃபைட் பண்றப்பலாம் ஸ்பைடர்மேன் கையில வெப் ஷூட்டர் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இந்த ஒரு சீன் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்பைடர்மேனுக்கு ஆர்கானிக் வெப் கிடைச்ச மாதிரி தானே காமிச்சிருந்தாங்களேன்னு கேட்டீங்கன்னா, ஹல்கை தடுக்கிறதுக்காகவே இந்த ஒரு இடத்துல ஸ்பைடர்மேன் வந்து ஒரு விதமான கேமா வெப் ஷூட்டரை யூஸ் பண்றதா சொல்றாங்க. இந்த கேமா வெப் ஷூட்டர்ல இருந்து வர வெப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. லைக் ஹல்கையே தடுத்து நிறுத்துது. அவர் அதை பிச்சுக்கிட்டு வர முயற்சி பண்ணும்போது ஒட்டுமொத்தமா அந்த செவரே அந்த வெப்போட உடஞ்சு விழுகிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் இருக்கிற லைவ் ஆக்ஷன் ஸ்பைடர்மேன்ஸ்லயே டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் தான் ஸ்ட்ராங்கஸ்டா மாற போறாரு. பார்க்கலாம்.